இன்று நாம் அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய சில தளர்வு பயிற்சிகளை செய்ய இருக்கின்றோம். அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இந்த பயிற்சி ஆசனங்கள் இருக்கும். ஒரு ஆசனம் பயிலும்போது இந்த கை காலெல்லாம் சரியான முறையில் மடங்கணும் அப்படின்னா அந்த ஆசனம் கை கூடுவதற்கு ஒரு துணை ஆசனங்கள் மாதிரி, இல்லைன்னா அந்த ஆசனங்கள் கை கூடுவதற்கு ஒரு தளர்வு ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம ஆசன பயிற்சிகளை இப்போ கற்க இருக்கின்றோம். முதல்ல பார்த்தீங்கன்னா தண்டாசனம். இந்த காலை நீட்டி வச்சுக்கலாம். கால்களை இப்படி ஷேக் பண்ணுங்க. அடுத்தது இந்த கட்டை விரலை பிடிங்க. மறுபடியும் பிடிங்க. ஓகே, இப்போ அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய திரிகோணாசன பயிற்சி. ஓகே, இப்போ அப்படியே காலை தரையில் கீழே குனிஞ்சு மறுபடியும் எந்திரிக்கணும். ஓகே, இப்போ இந்த பதங்காசன பயிற்சி இது பத்மாசனத்துக்கு சப்போர்ட் பண்ணும். 2 தொடைப்பகுதிகளும் பலம் பெறும், நெகிழ்வுத்தன்மை பெறும். நல்லா ஷேக் பண்ணுங்க. பதங்கம்னா பட்டர்ஃப்ளைன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அப்படியே பத்மாசனம் போட்டுக்குங்க. இப்போ பத்மாசனம் எளிமையாக வரும். இப்போ வக்ராசனம் பாருங்கள். இந்த கையை இப்படி வச்சுட்டு, இந்த கையை இடது கையை இப்படி வச்சுட்டு திரும்பி பார்க்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யலாம். ஓகே, இப்போ மூச்சு விட்டுக்கிட்டே ஓகே, இப்போ இடது கை இப்படி வச்சுட்டு வலது பக்கம் ஓகே, இப்போ 2 கையும் கீழே ஊனிக்கிட்டு ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி கைக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு தூக்குங்க. எதுவோ காலை விலக்கி வச்சிடலாம். மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய தளர்வு பயிற்சிகள். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான யோக பயிற்சியை கற்கலாம். நன்றி, வணக்கம்.